18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நீண்ட நேரமாக உன்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா கருப்பா, ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனால் அது மறுபடியும் சிக்கலாகவும் பிரச்சனையாகவுமே வந்துக்கிட்டு இருக்கு. இது நல்லபடியாக எனக்கு நடத்தி கொடுங்கன்னு தானே உன் மனசார என்கிட்ட வேண்டுதல் வச்சேன். உன் வாழ்க்கையில் கிரகம் சரியில்லை, நேரம் சரியில்லைன்னு எது எப்படி இருந்தாலும் சரி, என்னை நம்பி வணங்க ஆரம்பித்த பிறகு உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சதால தான் அதை நல்லபடியாக உன் வீட்டில் நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்தேன். இப்போதைக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்ததால தான் நீ கேட்டதை உன் கைகளில் தருவதற்கு கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. நீ வருத்தப்படவோ கோபப்படவோ வேணாம். என்னை மனசில் நினச்சினாலே அடுத்த நிமிஷம் நான் உன் கண்ணு முன்னால் வந்து நிற்பேன். நான் உன்கிட்ட கேட்குறது எல்லாமே உண்மையான நம்பிக்கையான பற்றுள்ள பக்தியை மட்டும்தான். இந்த கருப்பன் உனக்கு துணையாக இருப்பேன், எல்லாத்தையும் பார்த்துக்கலான்ற அந்த தைரியம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும். எதையுமே அதிகமாக யோசிச்சு அடுத்தவங்க பேச்சை கேட்டு உன்னை நீயே குழப்பி கொள்ளாதே. எதுவாக இருந்தாலும் அளவாக யோசி, சரியாக நிதானமாக முடிவெடு. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நீ கேட்டது போலவே எல்லாவற்றையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். இன்னும் எத்தனை நாள் காத்திருக்கணுமோ நினைக்காத. எதுவுமே எடுத்த உடனே கிடச்சிட்டா அதன் மதிப்பு புரிவதில்லை. என் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு எந்த மனக்குழப்பமும் வேண்டாம். நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கெல்லாம் நான் உனக்கு துணையாக நிற்பேன். யாருக்கும் இப்படிதான் விதின்னு அது நிரந்தரமாக நான் விட்டு வைக்க மாட்டேன். நான் நினச்சேனா உன் தலைவிதியை மாற்றி எழுதி உன் நிலைமையை உயர்த்தி நீ நினச்சதெல்லாம் நடக்கும்படி அருள் புரிய முடியும் என் செல்லவே. யாராவது உன் கண்ணு முன்னால் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யணுமே தவிர அவங்கள மட்டம் தட்டி குறைவாகவோ இழிவாகவோ பேச வேணாம். உதவி செய்கிற நல்ல குணம் உன்கிட்ட இருக்கு. அதனால் நீ தைரியமாக செய்ய நினைக்கிற உதவியை மற்றவர்களுக்கு செய்துவிடு. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ என் மேலே வச்சிருக்க அன்பை பார்த்துட்டு தானே உனக்கு உதவி செய்ய நான் உன்னை தேடி வந்திருக்கேன். அப்பா கருப்பா, ஏன் தான் இப்படி நடக்குதோ நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உன் கஷ்டங்களை குறைத்து உனக்கு எது நல்லதோ அதை தருவதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். கசப்பான மருந்து எப்படி உடலை சரி செய்யுமோ அதே போல் இப்போது உனக்கு கஷ்டத்தை தரும் விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியை கொடுக்க போகுது. உன் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக இந்த கருப்பை நிறைவேற்றி கொடுப்பேன்னு நம்பிக்கையோடு இரு. உன் வீட்டுக்கு நானே உன்னை தேடி வந்த பிறகு இனி உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்கள்னு எதுவுமே இருக்காது. இந்த உலகத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுட்டினா உனக்கு நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி நல்ல வழியையும் நானே காட்டுவேன். நீ கவலையாகவும் தனியாகவும் இருப்பதாக நினச்சி கண்ணீர் விட வேணாம். உன் கவலைகளையெல்லாம் போக்கி உனக்கு துணையாக நானே இருக்க போகிறேன். இனிமே எல்லாமே சரியாகவும் சிறப்பாகவும் உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உன்னை காப்பாற்ற தானே நான் இருக்கேன். இனிமே உன் குடும்பத்தையும் உன்னையும் பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ தவமிருந்து கேட்டு வேண்டிய விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ எப்போதுமே நல்லதையே நினச்சினா இந்த கருப்பசாமியும் உனக்கு நல்லதையே செய்வேன். நீ நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னா உன் மனசுக்குள்ள நல்ல சிந்தனைகள் வேண்டும். அது தப்பாக நடந்துடும், இது தப்பாக போயிடும்ன்ற பயமோ எதிர்மறை சிந்தனைகளோ உனக்குள்ளே இருக்கவே கூடாது. நேர்மறை எண்ணங்கள் உனக்குள்ளே இருந்ததுன்னா நான் நிச்சயம் அதை நல்லபடியாக சிறப்பாக நடத்தி தருவேன். உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் வாழ்க்கையில் சிறப்பாக நடக்கும். நான் பலமுறை சொல்லியும் கூட சில விஷயங்களை நீ மறுபடி யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எந்த பயமும் உனக்கு வேணாம். ஏன்னா எல்லாத்தையுமே என்னுடைய சக்தியின் மூலமாக உனக்கு சாதகமாக என்னால் மாற்ற முடியும். எதை கண்டும் பயப்படாமல் நீ தைரியமாக இருந்தினா நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்துவேனேன் செல்லமே.
இங்கே யாருமே பெரிய ஆளும் கிடையாது, நீ ஒன்றுமே இல்லாதவனும் கிடையாது. உனக்கு துணையாக நான் இருக்கேன். யார் என்ன வேணா நினச்சிக்கட்டும், எப்படி வேணா பேசட்டும். அவரவர்கள் கர்ம வினையின் பொருட்டு அவரவர்கள் சில தப்பும் தவறும் செய்ய தான் செய்வாங்க. ஆனால் நீதான் எல்லா சூழ்நிலையையும் சரியாக கையாள கற்றுக்கணும். இந்த கருப்பசாமி உன்னை படைச்சவன் நான் சொல்கிறேன். நீ தைரியமாக எதுக்கும் பயப்படாமல் துணிவோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரியாக சிறப்பாக சந்தோஷம் தரும் விதத்தில் நான் நடத்தி முடிச்சிடுவேன். உனக்காக நான் இருக்கேன்னு நம்பு. உன் குறைகளை எல்லாம் தீர்க்க நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ எங்கே போனாலும் என்னை மனசில் நினச்சிக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனினா எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக நான் இருந்து நீ நினச்ச விஷயங்களையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்பேன். இந்த 18ஆம் படி கருப்பன் உன் மனசில் இருக்க அத்தனை விஷயங்களையும் அழகாய் நிறைவேற்றுவேன்.